அரங்கேற்றத்துக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? சாயந்தரம் வரைக்கும் எங்கள் அம்மா கதவை திறக்கல. அம்மா அரங்கேற்றத்துக்கு போக விடாம பண்ணிட்டேன். அரங்கேற்றம் கேக்குது, அரங்கேற்றம். இன்னொரு வாட்டி டான்ஸ் அது இதுன்னு சொன்னா கொலை பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன். கதை புரிஞ்சுதா? இதுல புரியாம இருக்க என்ன சார் இருக்கு? குட். இப்போ கொஸ்டின் என்னன்னா, அம்மாக்கு கோபம் வரும்போதெல்லாம் எங்கள் அண்ணனை எதுவும் செய்யாம என்னை மட்டும்தான் அடித்தாங்க. எங்கள் அம்மா ஏன் என்னை மட்டும் அடித்தாங்க? ஒன்லி 6 attempts. யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். சார், உங்க அம்மாக்கு டான்ஸ்னா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் உங்களை அடிச்சிருப்பாங்க. ராங் ஆன்சர். எங்கள் அம்மா பரதநாட்டிய டான்சர். நீங்க நல்லா படிச்சிருக்க மாட்டீங்க சார், அதனால தான் அடிச்சிருப்பாங்க. ராங் ஆன்சர். நான் படிப்பில் ஃபஸ்ட்டுன்னு சொன்னல. சொன்னீங்கல்ல. நீங்க ஏதாவது பொண்ணு பின்னாடி போனீங்களா? அதுக்கு தான் உங்க அம்மா உங்களை அடிச்சாங்களா? பொண்ணுங்க பின்னாடி போகிற பழக்கம் எனக்கு இல்லை. ஓ காட். ஓ, அப்பனா நீங்க அவங்களோட பையன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அடிச்சிருப்பாங்க. இல்லை. 9 மாதம் 12 நாள் 7 மணி நேரம் 12 நிமிஷம் என்ன அவங்க வயிற்றுல சுமந்த அம்மா. ஸோ ராங் ஆன்சர். உங்க அம்மாக்கு நீங்கன்னா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் சார். எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். சார், போகும்போது உங்க அம்மா தலையில் அடிச்சுட்டு போயிட்டாரா சார்? எனக்கு தேவைப்படுறது கொஸ்டின் இல்லை, ஆன்சர். சார், உங்க அம்மா எதுக்கு சார் உங்களை அடிச்சாங்க? இதே கேள்வியை நானும் கேட்டேன். அம்மா, அப்பா போனதுல இருந்து ஏம்மா என்ன அடிச்சுக்கிட்டே இருக்க? எதுக்கா? எதுக்குன்னா உங்க அப்பா மாதிரியே நீ இருக்க, உங்க அப்பா மாதிரியே நீ இருக்க, உங்க அப்பா மாதிரியே நீ இருக்க, உங்க அப்பா மாதிரியே நீ இருக்க. அப்படின்னா இவன் சைக்கோ ஆனதுக்கு உங்க அம்மா தான் காரணமா?